ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம தரிசிக்கக்கூடிய கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஜயகணபதி ஆலயம். இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னா இரும்புலியூர், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000 இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலில் எப்போவுமே நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாம் தரிசனம் செய்வது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அழகாக சீதா சமேதம் கோதண்டராமர் பெருமாளுக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி மற்றும் விசேஷங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அன்னதானத்தோட கோயிலில் 1000க்கும் மேற்பட்டவனோர் வந்து இறைவனை தரிசித்து கொண்டு, அதே சமயம் ஒரு பக்கம் நம்மளுடைய கோயிலில் நீங்கள் சீதா சமேதா கோதண்டராமருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும், நவராத்திரிக்குன்னு தனியாக ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கும் பூஜைகள் நடைபெற்று கொண்டே வந்துட்டு இருந்தது. கோயிலில் சீதா சமேத ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் நிறையா விசேஷங்கள் நடக்குது. ஒரு சின்ன கதை ஒன்று இன்றைக்கி நாம் கோயிலேருந்து நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே நிச்சயமாக பயனுள்ள விதமாக இருக்கும். பகவானுக்கு சில பேர் நல்ல விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறாங்க. அதுவும் பக்தி தான். எதுவுமே இல்லாமல் ஏழையும் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் கற்பூரம் கூட வாங்க முடியாத நிலைமையில் பகவானே நீ தான் எனக்கு எல்லாமே போய் நிற்கிறாங்க. இதில் யாருடைய பக்தியை கடவுள் ஏற்றுக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். குயவன் ஒருத்தர் இருக்கிறாரு. நாளெல்லாம் அந்த மண்பானை சட்டி அந்த வியாபாரம் பண்ணிவிட்டு அதுக்காக உழைச்சிட்டு களிமண்ணிலேயே நாள் முழுக்க வேலை. அவரால் வந்து கோயிலுக்குன்னு தனியாகவோ இல்லை பகவானுக்குன்னு எதையும் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ண முடியல. ஏன்னா வர வேலை, கிடைக்கிற காசு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு, இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, குடும்பம், குழந்தைங்க, அடுத்த நாள் அந்த குயவன் அந்த மண்பானை சட்டி செய்கிறதுக்கெலாம் தேவையான மூலப்பொருட்கள் வாங்கிறதுக்குன்னே குடும்பம் போயிட்டு இருந்துச்சு, சம்பாத்தியம். அவரால் போயிட்டு பகவானுக்குன்னு எதையும் வாங்கி சமர்ப்பணம் பண்ண முடியல. அதனால் அவர் மனசில் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் மனசாலேயே அவர் நினச்சிப்பார். அவர் செய்கிற அந்த மண்பானை செய்கிறார் இல்லையா, அந்த களிமண்ணாலேயே அழகான பூக்கள் செஞ்சு அழகான பெருமாளுடைய உருவங்கள் செஞ்சு வழிபட ஆரம்பித்தார். அதே ஊர்லேயே அரசன் இருக்காங்க. ராஜானா சொல்லவா வேணும். நிறைய ராஜா வந்து சாமிக்குன்னு தங்க ஆபரணம், தங்க சிலைகள் செஞ்சு பெருமாளை வழிபட ஆரம்பித்தார். ஒரு நாள் கனவுல பெருமாள் வந்து தோன்றார். ராஜாவோட கனவுல தோன்றி சொல்கிறாரு, அந்த குயவன் வந்து என் மேலே ரொம்ப உண்மையான பக்தியோடு இருக்கார். நீ போயிட்டு அந்த குயவனை நீ போயிட்டு நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆணையிடுறாரு அரசனுக்கு. ராஜாவும் போயிட்டு பார்க்குறாரு குயவனை. பார்க்கும்போது தேவையான பொண்ணு, பொருள், ஆபரணம் எல்லாமே கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பண வசதிகளையும் ஒரு ராஜா செஞ்சு கொடுத்துட்றார். அப்போ குயவன் என்ன நினைக்கிறாருனா, என்ன ஒரு ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சாலும் இறைவனை நாம் பக்தியோடு நாம் வணங்குறதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றத நினச்சி அவர் சந்தோஷப்பட்டு தொடர்ந்து அவருடைய சேவைகளில் இறைவனுக்கு பக்திக்கு அவர் செலவு பண்ணுறாரு அவருடைய நேரத்தை. அதனால் இந்த கதைன்றது உண்மையான ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா பெருமாளுக்கு திருப்பதியில் எப்போவுமே மண் சட்டியில் தான் தயிர் சாதம் கொடுப்பாங்க. முதல்ல அவருக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அவர் உலகத்திலே கோடீஸ்வர சாமி, மில்லியனு நிறைய வருமானம் வர்ற இடம் வந்து திருப்பதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து மண் சட்டியில் சாதாரண ஒரு சாப்பாடு, தயிர் சாதம் தான். இதில் வந்து ஆயர்பாடியில் அவர் வளரும்போது அந்த பசுக்களோடு சேர்ந்து அந்த நெய், வெண்ணெய், அதன் மூலமாக கிடச்ச தயிர் அப்படின்றதும் ஒரு காரணம். எளிமையான ஒரு கடவுள்னால் நம்ம பெருமாளை சொல்லலாம். இன்றைக்கும் திருப்பதியில் அவர் வந்து நிறைய ஆடம்பரத்தோடு 16 வகையான உணவுகளோடு அவர் சாப்பிடலாம். மண் சட்டியில் தான் தயிர் சாதம் தான் சாப்பிட்றார். இதன் மூலமாக நான் அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் வந்து நிறைய செலவு பண்ணணும், அவரை சாமி கும்பிட்றதுக்கு ஆடம்பரமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்ற எந்த காரணமும் தேவை கிடையாது. உண்மையான ஒரு பக்தி இருந்துச்சுன்னா போதும், நிச்சயமாக கூட்டக்குரலுக்கு ஓடியாருவார். நம்ம கேட்காமலே குயவன் வந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்க, அந்த வரத்தை கொடுங்கன்னு அவர் கேட்கல. நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு கடவுள் ஓடி வந்தார். அதுதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்தின்றது அதுதான்.